ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஷனலி. நம்ம என்ன சிஸ்டமில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா அனாலிசிஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. டேட்டா அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினரி கொடுத்து நம்ம கலெக்ட் பண்ணிடணும். அது கலெக்ட் பண்ணுற கொஸ்டினில் சைடில் வந்து லிங்க்டின் சீட்டுன்னு இருக்கும். அது கொடுத்து நம்ம எக்ஸலாக நம்ம கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இது மாதிரி தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணால் யார் யார் என்னென்ன ரிப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்கும். நான் வந்து மொத்தம் 25 கொஸ்டின் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க போகிறேன் 25 கொஸ்டின் தெரியுதா? இந்த 25 கொஸ்டினுமே நான் கலெக்ட் பண்ண எல்லாமே வந்துடும் இதில். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சு எப்படி டேட்டா அனாலிசிஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். இதுமாதிரி இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து தனியாக ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பை சார்ட் போடுவோம். ஸோ நம்ம இது போட்டுக்கிறோம். இப்போ வந்து நான் 17வது கொஸ்டின் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, இந்த பர்டிகுலர்ஸ் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு பெஸ்ட் இது போட்டுக்கோங்க. இது இருக்குது பார்த்தீங்களா சாய்ஸு. இந்த சாய்ஸ் வந்து நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்தோமோ அதை கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன், அந்த புள்ளி வைக்கணும். இது ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் தான் இருக்கணும். அப்படி பண்ணாமல் தான் நம்மளுக்கு ரிப்ளை, அதாவது இதில் கரெக்டாக வரும். இல்லாட்டி வராது, 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது மாதிரி போட்டோம். நான் 17வது கொஸ்டினுக்கு நான் எடுக்க போகிறேன். இதான் நான் நாலு சாய்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து டோட்டல்ங்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். 5 சாய்ஸ் நான் வச்சுக்க போகிறேன். நெவர், ரேர்லி, ஆஃப்டன், சம்டைம்ஸ், ஆல்வேஸ். இது 5 என்னோடய சாய்ஸு. ஸோ டோட்டல் வந்து கடைசியாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த செல்லை கிளிக் பண்ணி ஈக்குவல் COUNTF கவுண்ட் இஃப்னு சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 3ஆவது இருக்கும். கவுண்ட் இஃப் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? கவுண்ட் இஃப் கொடுத்துட்டு இப்போ 17வது கொஸ்டினுக்கு போகணும். இருங்க, நான் இப்போ போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 17வது கொஸ்டின் தெரியுதா? 17வது கொஸ்டினை இப்படி கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வந்துடும். நான் வாங்கின ரிப்ளைஸ் எல்லாம் இங்கே நான் வந்து 100 ரிப்ளை 105 ரிப்ளை வாங்கியிருக்கேன் அதுக்கு. ஸோ இது வரையும் அப்படியே விட்டுடுறேன். இல்லை, மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே விட்டுறேன். இப்போ அப்படியே கீழே இருக்கிறேன். நான் வேறு ஒன்றும் பண்ணல. நான் எனக்கு வரேன், அதாவது என்னோடய டேபிள் கிட்டே நான் வந்துக்கிறேன். டேபிள் கிட்ட இப்படி இருக்குங்களா, அதாவது தெரியுதா? இந்த இடத்துல கமா போட்டு இந்த நெவர் செல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ரெட் கலர் ஆயிரும். ரெட் கலர் ஆனோடனே Shift+0. ஏன் 0னா அந்த ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். Shift+0 கொடுத்து க்ளோஸ் பண்ணோடனே என்ட்ரு கொடுத்தா இங்கே பாருங்கள் 0 வருதா? இருங்க வரேன். ஏன் 0 வருது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது மாதிரி வந்துருச்சா? அது பாக்கி ரிப்ளேஸ்லாம் வந்துருச்சு. இப்போ டோட்டலில் SUM சம்மு கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணால் வரும். டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதை வச்சுக்கிட்டு திருப்பி Shift+0 கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். என்ட்ரு 86 வந்திருக்கு. ஏன் எனக்கு இப்படி தப்பாக இருக்குது, ஏன் இங்கே 0 வந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் என்னமோ. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 17 கொஸ்டினில் நெவரில் வந்து 0 வந்திருக்கு எனக்கு. ஸோ நெவர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்து நெவரை காப்பி பேஸ்ட்டாக இப்போ நம்ம பண்ணணும். வேறு வழியில் நம்மளுக்கு இந்த இங்கே இருக்க 17 கொஸ்டினில் நெவர் இருக்குங்களா, அது என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் என்னோடய டேபிளுக்கு வந்துக்கிறேன். இங்கே தானே நான் தப்பு பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு Ctrl+V பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சுப்பேன். நீங்களே பார்த்தீங்க. அதான் சொல்கிறல, இங்கே என்னமோ தப்பு பண்ணால் அங்கே கொடுத்த ஆப்ஷனை தப்பு பண்ணால் இங்கே வராது. ஸோ இப்போ 15 வந்து 115 பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுவோம்னா, அடுத்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு பெர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் பார்த்துருவோம். இப்போ பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு இது 15 இருக்கா, நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸில் ஃபஸ்ட் ஒன்று இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, டிவைட் சிம்பிள் கொடுக்குறேன். டிவைட் சிம்பிள் கொடுத்துட்டு டோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 101 வந்திருக்கு எனக்கு. 101 கிளிக் பண்ணுறேன். 101 கிளிக் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். F4 ப்ரெஸ் பண்ணால் டாலர் சிம்பிள் வரும். லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து இன்ட்டு சிம்பிள் கொடுத்து 100 கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்தா இது மாதிரி நிறையா நம்பர் வரும். இது கரெக்டு. ஸோ இது என்ன பண்ணும், டபுள் கிளிக் பண்ணும். டபுள் கிளிக் பண்ணி இப்படி வருதா, ஈக்குவல் டு பக்கத்தில் ROUND ரவுண்டுன்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதையும் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் மட்டும் தான் உட்காரும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கிறோம். டபுள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். இது மாதிரி 100 பக்கத்தில் இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கா, கமா 0 திருப்பி Shift+0 எழுதி க்ளோஸ் பண்ணிடும். என்ட்ரு கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்களா ரவுண்டாக 15 ஆயிடுச்சா? இதை ப்ளஸ் இழுத்து இப்படி கீழே இருக்கிறோம். 100 வந்துருச்சு. ஓகேங்களா? இதான் டேட்டா அனாலிசிஸோட பெர்சன்டேஜ். அடுத்து என்ன பண்ணால், இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இதுக்கு டேபிள் சிம்பிள் இங்கே இருப்போம். டேபிள் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வேலை முடியல. அடுத்து நெவர்லேருந்து நான் இது வரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்துக்கிறேன். Ctrl+C கொடுத்தப்பறம் இங்கே வந்துச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் அப்படியே இங்கேன்னு இல்லை, உங்களுக்கு அது சும்மா நான் போட்டது இங்கே போட்டு காமிக்கிறேன். Ctrl+V கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ அடுத்து இப்போ இந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம எடுக்கணும். இங்கே பெர்சன்டேஜ் இங்கே இருக்குங்களா, இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம F4 வந்து லாக் பண்ணியிருக்கோம். அதனால் 15 25 இப்போ போகிறோம் பாருங்கள், 15 25 அண்ட் தென் 20 16 20 16 ஃபைனலி 15. ஓகேவா? ஓகே, ஏன்னா அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது நம்மளால். போட்டாச்சா? இப்போ போட்டது என்ன பண்ணுறேன், இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்து நான் ஃபஸ்ட்டு டேபிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டேபிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், சீட், அதாவது ஃபஸ்ட்டு சீட்டுக்கு வர முக்கியமான சீட்டுக்கு வரப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி Ctrl+C கொடுப்பேன். Ctrl+C கொடுத்து MS வேர்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. MS வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து என்னோடய டேபிள் 123. இங்கே டபுள் கிளிக் பண்ணி TA இது வர கேபிட்டல்லாம் பண்ணோம். TAPLE 1.23 என்னோடய டேபிள் இது 1.23 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இருங்க, கொடுத்து Ctrl+V என் டேபிள் வந்துடுச்சு. என் டேபிள் வந்து நான் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பேஜ் லேஅவுட்டில் இங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டாவதாக ஒரு 0 அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நான் 24 வச்சுக்கிறேன் எல்லாதும். ஸோ இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே அலைன்மெண்ட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணால் இந்த பண்ணுற நடுவில் சென்டர் ஆகிடுச்சு. இதை நவுத்தோன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இதை நவுத்து பாருங்கள், டேபிள் நவுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணோன்னா சார்ட்டு, நான் வந்து CHART சார்ட் நான் கொண்டு 1.23 இப்போ சார்ட்டு. ஓகேங்களா? நான் சார்ட் என்ன பண்ணால் எக்ஸல் சீட் எடுத்துக்கிறேன். சார்ட்டு போட்ட மாதிரி இது கொடுத்து இந்த சார்ட்டை கிளிக் பண்ணி Ctrl+C, வேறு ஒன்றும் இல்லை, Ctrl+C கொடுத்துட்டு MS ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சு Ctrl+V கொடுத்துக்கிறேன். இது வந்து மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் இப்போ இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்கள், இதை கொடுத்து கீழே இருக்க சிம்பிள் கொடுத்துக்கணும். அப்போ அது மூவ் ஆகும். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் ஈஸியான வழி. ஸோ டேட்டா அனாலிசிஸ் வந்து நீங்கள் கொஸ்டினரி ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணி லிங்க்டின் சீட்டு நீங்கள் கொடுத்து எக்ஸலை டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மெயின் சீட் உங்களுக்கு வந்துடும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அதில் சாய்ஸ் என்னென்ன கொடுத்தோம் அதை அப்படியே எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ எனக்கு மாறினுச்சு, நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க. என்ன சாய்ஸ் கொடுத்தோம் கரெக்டாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபார்முலானா கவுண்ட்டு கொடுக்கணும். நம்ம கவுண்ட் இஃப்லேருந்து கரெக்டாக கொடுத்து நம்ம அதை ட்ராக் பண்ணி பக்கத்தில் இருக்க செல்லை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் ஒரு இதுக்கு ஆன்சர் வந்து அது இத்தாலே வந்துடும். அடுத்து சம்மு பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல சம்மு ஸ்கெல்டன் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிடும். இதை ஃபுல்லாக கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம். அது பார்த்தோம். அதுக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இல்லை இங்கே பாருங்கள், அதான் வேறு எதுவும் கிளிக் பண்ணால் வேறு எதுவும் இதாயிரும். ஸோ அதனால் தான் கிளிக் பண்ணக்கூடாது இதில். ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து இசுகல்ட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணி டிவைடு இந்த டோட்டலை கிளிக் பண்ணி F4 கொடுத்து இன்ட்டு 100 கொடுக்கணும். அப்போ நிறைய நம்பர் வரும். ரவுண்ட் ஆகணும்னா அந்த இதுக்கு பக்கத்தில் இசுகல்ட்டு போட்டு ரவுண்டு நம்ம ஆல்ரெடி போட்டுப்போம். ரவுண்டுன்னு கொடுத்து 100 பக்கத்தில் கம்மா போட்டு 0 பண்ணோம். இதுதான் டேட்டா அனாலிசிஸ். இது அதாவது இந்த பர்டிகுலர்ஸையும் இந்த நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இது ரெண்டையும் நம்ம அப்படியே எழுதிக்கிட்டாலும் சரி, டைப் பண்ணாலும் சரி, இங்கே அப்படியே போட்டு இதுக்கான பை சார்ட் நம்ம இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம காப்பி பண்ணி நம்ம MX வேர்டில் போடுறோம். இதுதான். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.